நம்ம கடைசி இதுல கூட பார்த்தோம். முதல் நூற்றாண்டிலிருந்து கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சபை எந்த விதமான பாதைகளில் கடந்து வந்தது. உபத்திரவம் ஒரு புறம் இருந்தாலும் அங்கே எந்த விதமான தவறான உபதேசங்கள் உள்ளே நுழைந்தது. அதிலிருந்து எப்படி அந்த அந்த நாட்களிலே இருந்த சபை பிதாக்கள் அல்லது அந்த நாட்களில் இருந்த இறையலாளர்கள் எப்படி அதை விவாதத்தின் அடிப்படையில் வேத ஆதாரங்களின் அடிப்படையிலே அதை எதிர்த்து நின்று விசுவாசத்திற்காக போராடினார்கள் என்பதை குறித்தெல்லாம் பார்த்தோம். இந்த நாளிலும் மறுபடியும் முதல் நூற்றாண்டிலிருந்து அப்படி அந்த 3ஆம் நூற்றாண்டுக்கு பின்பாக என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் கத்தோலிக்கம் நான் முதல் வகுப்பில் இதை குறித்து லேசாக டச் செய்திருந்தேன் என்று நினைக்கிறேன். இப்போ கத்தோலிக்கம் என்றாலே அநேகர் என்ன நினைக்கிறார்கள், ஒரு பிரிவினர் அந்த ரோமன் கத்தோலிக்கர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நாங்கள் தான் ஆதி சபை, நாங்கள் தான் இயேசு கிறிஸ்து தோற்றுவித்த சபை என்று அவர்கள் எண்ணிக்கொள்ளுகிறார்கள். ஆகவே எங்களிடத்திலிருந்து பிரிந்து சென்றவர்கள் தான் மற்றவர்கள் என்று சொல்லி யார் எண்ணுகிறது, ரோமன் கத்தோலிக்கர்கள் எண்ணுகிறார்கள். ஆண்டவர் தோற்றுவித்த சபை கத்தோலிக்க சபை, நாங்கள் தான் அது என்று சொல்லி அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பிரிவினர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த கத்தோலிக்கம் என்பது 4ஆம் நூற்றாண்டிலே கான்ஸ்டன்டைன் என்கின்ற அரசனால் ஏற்படுத்தப்பட்டதுதான் கத்தோலிக்கம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே கத்தோலிக்கம் என்றால் என்ன என்பதன் பொருளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கத்தோலிக்கம் என்பது எந்த 3ஆம் அல்லது 4ஆம் நூற்றாண்டிலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அல்ல. கத்தோலிக்க திருச்சபை என்கின்ற இந்த வார்த்தையானது முதலாம் நூற்றாண்டிலேயே பயன்படுத்தப்பட்டுள்ளது. முதலாக கிடைத்த ஆதாரங்களின்படி முதலாக பயன்படுத்தியவர் இக்னேஷியஸ் என்கின்றவர். இவர் 1ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். கிபி 35 108 வரை, கிபி 108 வரைக்கும் வாழ்ந்த அவர். அப்போ இவர் அந்த சபை பிதாக்கள் ஒருவர். இவர் அந்த கத்தோலிக்கம் என்கின்ற வார்த்தையை தன்னுடைய ஏடிலே பயன்படுத்தி இருக்கிறார். அதாவது சபைக்கான பொறுப்புகளை குறித்து கூறும்போது அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். ஆதியிலே முதல் நூற்றாண்டிலே நாம் பார்க்கும்போது சபையிலே பொறுப்பாளர்களை நியமிக்கும்படியாக பவுல் எழுதின கடிதத்தினூடாக நாம் பார்க்கிறோம். கண்காணிகளை நியமிக்க வேண்டும், அந்த கண்காணிகளுக்கு எந்தெந்த தகுதி இருக்க வேண்டும் என்கின்ற காரியங்கள் எல்லாம் தீத்துக்கு எழுதுகிறார். டீக்கன்ஸ் அல்லது உதவிக்காரர்களை எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற காரியங்கள் எல்லாம் பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்போ அதன் பின்பதாக வருகின்ற இந்த இக்னேஷியஸ் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் எழுதி வாசிக்கிறோம், பிஷப் அல்லது கண்காணி என்கிறவர்களுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் அல்லது அவரை ஃபாலோ பண்ண வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவை பின்பற்றுகிறாரோ அப்படி பிஷப்பை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். அதன் கீழாக இன்னொரு பதவியை கொடுத்து பிரெஸ்பிட்டர், அவரை நாம் அப்போஸ்தலர்களை போல ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். டீக்கன் உதவிக்காரர்கள் என்கிறவர்களுக்கும் நாம் மரியாதை கொடுக்க வேண்டும், அது கடவுளுடைய கட்டளை என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். எழுதிவிட்டு வரும்போது ஒரு வார்த்தை, வேறவர் பிஷப் ஷால் அப்பியர், பிஷப் எங்கே இருக்கிறாரோ அங்கே மக்கள் கூட வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து வந்த இடத்துல மக்கள் கூடினார்களோ அதே போல இதுதான் கத்தோலிக்க சர்ச், தேர் இஸ் த கத்தோலிக்க சர்ச் என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த கத்தோலிக்கம் என்கின்ற வார்த்தையை நாம் என்ன எண்ணிக்கொள்கிறோம், பல வேளைகளில் அது ஒரு மத பிரிவு என்று எண்ணிக்கொள்கிறோம். இல்லை, கத்தோலிக்கம் என்ற வார்த்தையினுடைய பொருள் யூனிவர்சல். இதுதான் ஒரே யூனிவர்சல் சர்ச் என்பதுதான் அதனுடைய பொருள். கத்தோலிக்கம் என்பது யூனிவர்சல் சர்ச், ஒரே சபை, உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த உலகத்தையும் உள்ளடக்கிய சபை, ரட்சிக்கப்பட்ட எல்லா மக்களையும் உள்ளடக்கிய ஒரே சபை என்பதை குறிப்பதுதான் இந்த கத்தோலிக்கம் என்கிற வார்த்தை. இது வேதத்திலே இந்த வார்த்தை உள்ளதா என்றால் இந்த வேதத்திலே இந்த வார்த்தை உள்ளது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே இந்த கத்தோலிக்கம் என்கின்ற வார்த்தை உள்ளது. அந்த வசனம் கிரீக் வேதாகமத்திலே வரும். தமிழிலே சபைகள் ஒரு சில யூதேயா போன்ற நாடுகளில் எங்கும் வளர்ந்து பெருகிற்று அப்படி என்கின்ற வருகின்ற இடத்துல தமிழிலே அந்த வார்த்தை எப்படி இருக்கும் என்றால் நாடுகளில் எங்கும். அந்த வார்த்தை கிரீக்கு மொழிபெயர்ப்பில் படித்து பார்த்தால் ஹத்தா ஹோல்ஸ் என்கின்ற 2 வார்த்தையை உள்ளடக்கியதாக இருக்கும். த்ரூ அவுட்
ஆல் என்கின்ற, அதாவது மொத்தமாக சொல்ல போனா பொருள் என்னவென்றால் யூனிவர்சல் என்பதுதான் பொருள். உலகம், ஒட்டுமொத்த உலகத்தையும் உள்ளடக்கிய ஒரே சபை என்பதை குறிப்பதுதான் அந்த கத்தோலிக்கம் என்கின்ற வார்த்தை. அப்போ சபை என்றால் என்னது? அது கத்தோலிக்கம் தான். அதாவது நாம் கத்தோலிக்கம் என்கின்ற எண்ணும் போது என்ன பல வேளைகள் என்ன நினைத்துக் கொள்கிறோம், இன்றைக்கு இருக்கிற ரோமன் கத்தோலிக்கத்தை தான் எண்ணிக்கொள்கிறோம். அப்படி அல்ல. கத்தோலிக்கம் என்றால் அது பொதுவான வார்த்தை. தமிழ் ஆங்கிலத்திலே அதனுடைய பொருள் நாம் மொழிபெயர்க்க வேண்டும், யூனிவர்சல் சர்ச் என்பதுதான் அதனுடைய வார்த்தை. சரி, ஆரம்பத்திலே இந்த சபை எங்கே கூடினார்கள் என்று பார்த்தால், இன்றைக்கு உள்ளது போல பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி வைத்து அங்கே கூடவில்லை. அதற்கான வாய்ப்புகள் இல்லை. அங்கே சபை எங்கே கூடப்பட்டது என்றால் வீடுகளிலே கூடினார்கள். மட்டுமல்ல, யூதர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் சரி, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலும் சரி, ஜெப ஆலயங்களை ஆங்காங்கே யூதர்கள் பல இடங்களிலே தங்கியிருந்தார்கள். யூதர்கள் யூதேயாவிலே மட்டுமல்ல, பல இடங்கள் ரோம் உள்ளிட்ட பல இடங்களிலே தங்கியிருந்தார். அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் ஓய்வு நாளில் கூடி வந்து தொழுகை செய்வதற்காக ஜெப ஆலயத்திலே அங்கங்க கட்டி வைத்திருந்தார்கள். இந்த யூதர்கள் தான் பெரும்பாலும் முதல்ல சிலர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். மட்டுமல்ல, வேதத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தால் கூட ஜெபாலயங்களிலே போய் பவுல் பிரசங்கித்ததை நாம் பார்க்கிறோம். அந்த இவர்கள் கன்வெர்ட் ஆன யூதர்கள் அந்த ஜெபாலயங்களை கிறிஸ்தவ ஜெபாலயங்களாக மாற்றிக்கொண்டார்கள். வீடுகளிலே கூடினார்கள், ஜெபாலயங்களிலே கூடினார்கள். மட்டுமல்ல, கிடைக்கின்ற இடங்கள் எங்கே வாய்ப்பு இருக்கிறதோ மரத்தடிகளிலே கூடியிருக்கிறார்கள். இன்னும் சில இடங்களில் பார்க்கும்போது கல்வி சாலைகள் கூட கூடியிருக்கிறார்கள். இப்படிதான் ஆரம்ப கட்ட சபைகள் இருந்தது. இன்றைக்கு பார்க்கின்றது போன்ற பெரிய பெரிய கட்டடங்கள், இந்த கட்டட கலை சார்ந்த பில்டிங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 11ஆம் நூற்றாண்டுக்கு பின்பதாக தான் அந்த கட்டடக்கலையிலே சபைக்கான கட்டடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டினது. சரி, அப்ப இப்படி இருக்கிறது. இந்த இப்படி கிறிஸ்தவம் இருக்கின்ற அந்த வேளையிலே நான் சென்ற வாரம் சொன்னது போல பல பல விதமான கள்ள உபதேசங்கள் வந்து கொண்டிருந்தது இயேசு கிறிஸ்துவின் தன்மையை குறித்து. ஒரு சிலர் என்ன சொன்னார்கள், இயேசு கிறிஸ்து கடவுள், அவர் மனிதர் கிடையாது என்று சிலர் சொன்னார்கள். ஒரு சிலர் என்ன சொன்னார்கள், அவர் மனிதர் தான் என்று சொன்னார்கள். அல்லது கடவுள் தன்மை சற்று குறைவு என்று சொன்னார்கள். அவர் பிதாவுக்கு சமமானவர் கிடையாது, பிதாவை காட்டிலும் கீழானவர் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட பல விதமான தவறான உபதேசங்கள் வந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே தான் கான்ஸ்டன்டைன் என்கின்ற அரசன் ஆட்சியிலே வருகிறான். அவன் எப்படி ஆட்சிக்கு வருகிறான் என்று சொன்னால், அது ஒரு சின்ன கதை, அது ஒரு சின்ன நிகழ்வு. அதாவது டயோக்ளிட்டன் என்கின்ற ஒரு அரசன், ரோமன்கிறது ஒரு பெரிய அரசாங்கம். எப்படி என்று சொன்னால், புரியும்படியாக சொன்னால், இங்கிலாந்து இருந்தது அல்லவா? இங்கிலாந்து 1947க்கு முன்பாக, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி இருந்ததோ அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் தான் ரோம். இங்கிலாந்து தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆண்டு கொண்டிருந்தது ஒரு காலத்தில். அதே போல ரோம் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆண்டு கொண்டிருந்தது. அப்போ இந்த டயோக்ளிட்டியன் என்கின்ற இந்த அரசர் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய ஆட்சியின் வசதிக்காக, ஒட்டுமொத்த இதையும் என்னால் கவனிக்க முடியவில்லை என்கின்ற அந்த ஆட்சியின் வசதிக்காக இதை 2ஆக பிரிக்க தீர்மானிக்கிறார். பிரிக்க தீர்மானித்து மேற்கு பகுதி கிழக்கு பகுதி என்று சொல்லி 2ஆக பிரிக்க ஆரம்பிக்கிறார். இவர் கிழக்கு பகுதியை எடுத்துக் கொள்ளுகிறார். அந்த வேளையிலே மேற்கு பகுதியை மேக்சிமியன் என்கின்றவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். மேற்கு பகுதியை மேக்சிமியன் என்கிறவர் ஆளுகிறார், கிழக்கு பகுதியை டயோக்ளிட்டியன் என்கிறவர் ஆளுகிறார். இப்ப இந்த மேக்சிமியன் அந்த அரசனுக்கு கீழாக படைத்தளபதியாக இருந்த ஒருத்தர் தான் கான்ஸ்டன்டியூஸ் என்கிறவர். அதாவது இந்த கான்ஸ்டன்டைன் என்று சொல்லி நாம் படிக்கிறோம், அவருடைய தந்தை. அப்ப அவருடைய மனைவியின் அல்லது மனைவி என்று சிலர் சொல்லுகிறார்கள், அல்லது மனைவிக்கு கீழ்த்தரத்தில் உள்ள ஒரு பெண் என்றும் சொல்லுகிறார்கள். பெயர் ஹெலனா. அந்த ஹெலனாவுடைய மகன் தான் இந்த கான்ஸ்டன்டைன். அப்போ இவர் என்ன செய்கிறார், இந்த ஹெலனாவை விட்டு இந்த மேக்சிமியன் என்கின்ற அரசன் இருக்கிறார், மேற்கு பகுதி அரசன், அவருடைய மகளை திருமணம் செய்து கொள்கிறார். அவருடைய மகளை திருமணம் செய்து கொள்வதன் நிமித்தமாக இவர் அந்த மேற்கு பகுதி ரோம் அரசனுடைய அடுத்த கட்ட பதவிக்கு வருகிறார். துணை அரசர் என்கின்ற பகுதி. அரசர் என்கிற இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துவது ஒரு புரிதலுக்காக. ரோமர்கள் அரசர், கிங் என்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டார்கள். அவர்களுடைய பதவி சீசர் என்பதாகும். சரி, அப்போ
அவர் இந்த இரண்டாம் கட்ட பதவிக்கு வருகிறார். அப்போ இந்த காலகட்டத்திலே அந்த மேக்சிமியன் இறந்து போகிறார். இறந்து போன உடனடியாக இவர் துணை சீசராக இருந்தார் அல்லவா, இவர் அந்த பொறுப்புக்கு மேலிடத்துக்கு வருகிறார். மேலிடத்துக்கு வருகின்ற போது இந்த கான்ஸ்டன்டைன் தன்னுடைய இவர் மகன் அல்லவா, இவர் போய் அவருடைய தகப்பனுடைய படையிலே இணைந்து கொள்கிறார். இணைந்து கொண்டு சில நாட்களிலே தகப்பனும் இறந்து விடுகிறார். தகப்பன் இறந்து விட்ட போது என்னது, இந்த மகன் ஆட்டோமேட்டிக்காக எங்க வருகிறார், அரியணைக்கு வருகிறார். அப்போ இதை என்ன யாரால ஏற்றுக்கொள்ள முடியல? ஏற்கனவே ஒரு அரசன் இருந்தான் மேக்சிமியனுடைய பிள்ளைகள் இருப்பார்களோ, அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னுடைய தந்தையுடைய அரியாசனை எனக்கு கிடைக்க வேண்டும். இவன் ஒரு திடீரென்று திருமணம் செய்து கொண்டு வந்தான், உதவி இரண்டாம் கட்ட தலைவராக வந்தான். என்னுடைய அப்பா இறந்தவுடன் தன்னுடைய ராஜா பதவியை எடுத்துக்கொண்டான். அதன் பிறகு அவன் மகன் ஆளுகை செய்வதா என்று சொல்லி அங்கே ஒரு போர் வருகிறது. இந்த மேக்சிமியன் குழுவுக்கும் இந்த கான்ஸ்டன்டைனுக்கும் போர் வருகிறது. கான்ஸ்டன்டைன் ஏற்கனவே படையிலே இருந்ததால் படை மக்கள், இவருக்கு கீழாக இருந்த படை மக்கள் கான்ஸ்டன்டைனுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனா மேக்சிமியனுக்கும் என்னது, அவர் ஏற்கனவே அரச குடும்பத்தை அரசனுடைய மகன் என்பதால் அவருக்கும் பெரிய ஆதரவு உண்டு. அப்போ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் தான் ஒரு போர் வருகிறது. அந்த போர் இத்தாலி பகுதியில் உள்ள ஒரு டைபர் நதிக்கரையில அந்த போர் நடக்கிறது. அந்த போர் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் தான் ஒரு நாள், அந்த போருக்கு முன்பு ஒரு நாள் தூங்கி கொண்டிருக்கின்ற வேளை அவருக்கு ஒரு காட்சி கிடைத்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சிலுவையினுடைய காட்சி காணப்பட்டிருக்கிறது. இந்த அதன் அடுத்த நாளிலே அவர் அதை வைத்துக் கொண்டு வெற்றி பெற்றாராம். யாரை, இந்த மேக்சிமியன் ஆட்களை, அந்த பின்னாடி மேக்சிமியனுடைய மகனுடைய ஆட்களை இவர் அந்த போரில் தோற்கடித்து இவர் வெற்றி பெற்றார். இப்படித்தான் கான்ஸ்டன்டைன் அரசர் ஆகிறார். அப்போ இவர் என்ன நினைக்கிறார், நான் சிலுவையை வைத்துக் கொண்டு வெற்றி பெற்றார். அப்போ இது ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இவ்வளவு நாட்கள் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவம் என்பது துன்புறுத்தலுக்குள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது கிபி 312ஆம் ஆண்டு இந்த கான்ஸ்டன்டைன் வெற்றி பெற்ற அரசராக மாறுகிறார். ஒட்டுமொத்த இதுக்கு மாறுகிறார், ரோமுக்கு, அதாவது மேற்கு பகுதிக்கு அரசராக மாறுகிறார். இந்த மேற்கு பகுதிக்கு அரசர் மாறும்போது இவர் என்ன செய்கிறார், கிறிஸ்தவர்களுடைய சின்னம் சிலுவை. அப்போ இதுதான் என்னது, கிறிஸ்தவர்களுடைய மதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பது போல கிறிஸ்தவத்துக்கு ஒரு திட்டம் வைக்கிறார். என்னன்னா எடிக்ட் ஆஃப் மிலன் என்கிற ஒரு அரசாணையை பிறப்பிக்கிறார். இவர் மட்டுமல்ல, இவர் மேற்கு பகுதியை சேர்ந்த அரசர், கிழக்கு பகுதியில வேறொரு அரசர் இருக்கிறார், லிசினியஸ் என்கின்ற அரசர். அந்த வேளையிலே இந்த இரண்டு அரசர்களும், அரசர் என்பது நான் மறுபடியும் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறது சீசர், இந்த இரண்டு சீசர்களும் சேர்ந்து ஒரு அரசாணையை வெளியிடுகிறார்கள் கிபி 313ஆம் ஆண்டிலே. கிறிஸ்தவர்களை இனி யாரும் உபத்திரவப்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு அரசாணை வருகிறது. இந்த அரசாணைக்கு பிறகுதான் என்னது, கிறிஸ்தவர்களுக்கு அதுவரைக்கும் உபத்திரவப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் நீங்கிறது ஒரு அரசாணை நிமித்தமாக. அதன் பின்பதாக இந்த கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்கிறார், குடும்பம் ஏற்றுக்கொள்கிறது. இப்பொழுது கான்ஸ்டன்டைன் என்ன செய்கிறார் என்றால், இப்பொழுது மேற்கு பகுதியை மட்டும் ஆண்டு கொண்டிருக்கிறார் அல்லவா, கிழக்கு பகுதியும் தனக்கு வேண்டும், ஒட்டுமொத்த ரோம சாம்ராஜ்யத்தை நான் ஆள வேண்டும் என்று எண்ணி கிழக்கு பகுதியை லிசினியஸ் என்கிறவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். அவருக்கும் இடையே போர் நடக்கிறது. அவரையும் தோற்கடித்து ஒட்டுமொத்த கிழக்கு மேற்கு இரண்டு ரோம சாம்ராஜ்யத்துக்கும் ஒட்டுமொத்தமாக இவர் மட்டுமே தலைவராகிறார். தலைவரான பின்பதாக இவர் செய்கிற ஒரு மாற்றம் என்னவென்றால், இவ்வளவுக்கும் மேற்குக்கு ரோம் என்கின்றது தலைநகராக இருக்கிறது, கிழக்குக்கு இன்னொரு இடம் தலைநகராக இருக்கிறது. அவர் அந்த இடத்துக்கு இவருடைய பெயரை வைத்துக் கொண்டு கான்ஸ்டான்டினோபிள் என்கின்ற ஒரு பெயரை சூட்டி அதை தலைமையிடமாக மாற்றுகிறார். இப்போ கிழக்கு பகுதி இப்போது தலைமையிடமாக மாறுகிறது, மேற்கு பகுதி பழைய ரோமாக அப்படியே இருக்கிறது. இந்த வேளையில தான் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு கொள்கை முரண்பாடுகள் இருப்பதை அவர் கேள்விப்படுகிறார். தான் ஒரு வித்தியாசமான ஒரு மதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இந்த மதத்துக்குள்ளாகவே என்ன இருக்கிறது, முரண்பாடுகள் காணப்படுகிறது என்று அவர் அறிந்து என்ன செய்கிறார் என்றால், இதற்கு ஒரு தீர்வு கட்ட வேண்டும், வாருங்கள் எல்லாரும் தன்னுடைய தலைமையிடத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி ஒரு ஏற்பாடை செய்து அங்கே கூட்டம் கூடப்படுகிறது. அங்கேதான் என்னது, பெரிய விவாதங்கள் நடக்கிறது. அது கிபி 325 நிசையா என்கிற இடத்திலே ஒரு விவாதம் நடக்கிறது.
அங்கே முக்கியமாக பேசப்பட்ட காரியம் என்றால் ஏரியன் கான்ட்ரவர்சி. அரியூஸ் என்கிறவர் ஒரு பெரிய ஒரு புரட்சியை செய்து கொண்டிருந்தார் அந்த காலத்திலே. என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்தன்மையை குறைத்து, இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள கடவுள் தன்மையை குறைத்து ஒரு உபதேசத்தை போதித்துக் கொண்டிருந்தார். ஒட்டுமொத்த உலகமும் அவருடைய பேச்சை தான் கேட்டுக்கொண்டிருந்தார். அவருடைய தியாலஜி, அவருடைய பேச்சிலே வசீகரிக்க கூடிய உள்ளவர். அவருடைய தியாலஜி ஒட்டுமொத்த உலகம் கிட்டத்தட்ட ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அந்த வேளையில தான் இந்த அரியூஸுக்கு இந்த அத்தனேசியஸ் வருகிறார். அத்தனேசியஸ் என்கிறவர் வெறும் 20 வயது தான். அந்த வேளையில இந்த வாதம் செய்கிற அந்த வேளையில வெறும் 20 வயது தான். அவர் பிஷப்பாகவோ ஒன்றுமில்லை. அவர் சாதாரண ஒரு இளைஞர். அப்போ அந்த அவர் ஒரு இவருக்கு எதிராக வெளியே வருகிறார். இல்லை, இது தவறு, இது வேதத்தின்படி தவறு என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமானவர் என்று நிரூபிக்கக்கூடிய அந்த கட்டாயத்துக்கு வருகிறார். அந்த விவாதத்திலே கலந்து கொள்ளுகிறார். விவாதத்திலே இந்த அரியூஸோட கொள்கைகள், அது ஏரியன் தியாலஜி என்று சொல்வார்கள், ஏரியன் அல்லது கான்ட்ரவர்சி, அதை இவர் தோற்கடிக்கிறார். அவருடைய கொள்கைகள் முற்றிலும் தவறு என்று சொல்லி தோற்கடிக்கிறது மட்டுமல்லாமல் தன்னுடைய விசுவாசத்தை அங்கே பதிவு செய்கிறார். அது நிச்சய விசுவாச பிரமாணம். அது திருத்துவத்தை குறித்தும் கடவுள் தன்மையை குறித்தும் அங்கே ஆணித்தரமாக நிரூபிக்கப்படுகிறது. நிரூபிக்கப்பட்ட உடனடியாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று அங்கே நிரூபிக்கப்பட்டு அந்த பஞ்சாயத்திலே, அதாவது பஞ்சாயத்து என்றால் அந்த நிச்சய சங்கத்திலே அந்த அத்தனேசியஸ் நிரூபிக்கிறார். நிரூபித்த பிறகும் இந்த அரியூஸ் என்கிறவர் அவருடைய கூட்டாளிகள் இவர் மேல், அத்தனேசியஸ் மேல் ஒரு பொய்யான குற்றம் சாட்டுகிறார்கள். அந்த பொய்யான குற்றச்சாட்டை கான்ஸ்டன்டைன் என்கின்ற அரசனை நம்ப வைத்து என்ன செய்கிறார், அத்தனேசியஸை நாடு கடத்துகிறார்கள். அத்தனேசியஸை நாடு கடத்தி பல ஆண்டுகள் அவர் நாடு கடத்தப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறார். அதன் பின்பதாக இந்த கான்ஸ்டன்டைன் மரிக்கிறார். அதன் பின்பதாக அடுத்த அரசன் வருகிறான். அவராலும் என்னது அந்த நாடு கடத்தப்பட்ட சூழ்நிலை தான் காணப்படுகிறார். அதன் பின்பு பல ஆண்டுகள் கழித்து திரும்பி வருகிறார். கிட்டத்தட்ட தன்னுடைய கடைசி காலத்திலே திரும்பி வந்து மறுபடியும் என்ன செய்கிறார், தன்னுடைய கொள்கையை ஆணித்தரமாக எடுத்து பேசுகிறார். அவருடைய ஒரு முக்கியமான கூற்று என்னவென்றால், உலகமே உனக்கு எதிராக நிற்கிறது, நீ என்னது இந்த உன்னுடைய தியாலஜியை விட்டு விட்டு இங்க வாழ்ந்து சொல்லும் போது அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் என்னது உலகத்துக்கு எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல் என்பதாக அவர் கூறின கூற்றி ஒரு ஃபேமஸான ஒரு வாசகமாக இருக்கிறது. அப்போ இந்த கிபி 325 இந்த கொள்கை சரியான தியாலஜி நிரூபிக்கப்பட்டாலும் அதை தொடர்ந்து மறுபடியும் என்னது இந்த அரியூஸுடைய ஆட்கள் மறுபடியும் வந்து குழப்பத்தை உண்டாக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். கடவுள் வந்து முழுமையாக கடவுள் என்கின்ற ஒரு கொள்கை வருகிறது. அவர் மனிதரே அல்ல, அவர் மனிதனாக வேஷமிட்டார் என்கின்ற மாதிரியான ஒரு போதனை வருகிறது. ஆக மறுபடியும் என்னது கிபி 381 ஒரு கூட்டம் நடக்கிறது. கவுன்சில் ஆஃப் கான்ஸ்டன்டினோபிள். முதலாவதாக நிச்சயா என்கின்ற இடத்திலே கூடுகிறார்கள். இரண்டாவது 381 கவுன்சில் ஆஃப் கான்ஸ்டன்டினோபிள் என்கின்ற இடத்திலே அந்த கூட்டம் கூடப்படுகிறது. இந்த இடத்திலே நிரூபிக்கப்பட்டது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து முழுமையாக மனிதன் தான், முழுமையாக கடவுள் மட்டுமல்ல, முழுமையாக மனிதன் தான் என்கின்ற கூற்று நிரூபிக்கப்படுகிறது. மட்டுமல்ல, அந்த வேளையிலே அந்த கிபி 325க்கு பின்பதாக இந்த 381 இடைப்பட்ட காலத்திலே இன்னொரு பேச்சு எழுந்தது. பரிசுத்த ஆவியை கடவுள் அல்ல, அது ஒரு கடவுளுடைய வல்லமை என்கின்ற அந்த கூற்று மேலோங்கினது. அப்படி ஒரு தியாலஜி வந்து கொண்டிருந்தது. அப்போ இந்த கிபி 381 கூடின கூட்டத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவர் கடவுள் தான், அவர் இந்த திருத்துவத்திலே ஒரு நபர் என்கின்ற இந்த கூற்று நிரூபிக்கப்பட்டது. இப்போ சிலர் என்ன சொல்வார்கள் என்றால், இந்த திருத்துவம் என்கின்றது கான்ஸ்டன்டினோபிளால் கட்டமைக்கப்பட்டது என்று சிலர் சொல்வார்கள். யாரு சொல்வார்கள், ஒன்லி ஜீசஸ்காரர்கள் அப்படி என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அவர்கள் சொல்லுகின்ற போது இந்த திருத்துவம் என்கின்றது யாரால் கட்டப்பட்டது, கான்ஸ்டன்டினோபிளுக்கு பின்பதாக கட்டமைக்கப்பட்டது, அது ரோமர்களுடைய மதத்திலிருந்து இங்கே தழுவி எடுக்கப்பட்டது என்று சொல்லி சிலர் சொல்வதுண்டு. அது உண்மையா என்று கேட்டால் உண்மை அல்ல. இங்கே பிரச்சனை வந்தது, அந்த பிரச்சனைக்கு தீர்வாக தான் இங்கே கவுன்சில் கூட்டினார்கள்.
ஆரம்பத்திலிருந்தே இந்த திருத்துவ கொள்கை தான் சபையில பின்பற்றி கொண்டு வந்தது. இடையில வந்த அந்த பிரச்சனையை எழுப்பின போது அந்த பிரச்சனைக்கு தீர்வாகத்தான் இந்த இடத்துல கூடி அந்த ஏற்கனவே இருந்த உபதேசம் ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த திருத்துவத்தை பற்றி நாம் 1ஆம் நூற்றாண்டிலே, சொல்ல போனால் கிபி 70 அந்த காலத்திலே வாழ்ந்த இக்னேஷியஸ் என்கிறவர் எழுதி வைத்திருக்கிறார். நான் வேண்டாம் அந்த டிடாக்கு என்கிறவர் சொன்ன அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். அதாவது திருமுழுக்கு குறித்து, ஞானஸ்நானத்தை குறித்து அவர் எழுதின வார்த்தை. நான் சென்ற பகுதியில் கூட இதை வாசித்திருக்கிறேன். அதாவது எப்படி ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து, பேப்டைஸ் இன் த நேம் ஆஃப் ஃபாதர் அண்ட் த சன் அண்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இன் ரன்னிங் வாட்டர். அதாவது ஓடுகின்ற தண்ணீர்ல கொடுக்க வேண்டும். அப்படி ஓடுகின்ற தண்ணீர் இல்லையா, குளிர்ந்த தண்ணீர்ல கொடுங்கள். குளிர்ந்த தண்ணீர் இல்லையா, நாம் வெதுவெதுப்பான தண்ணீர்ல கொடுங்கள். தண்ணீரே இல்லையா, இஃப் யூ ஹேவ் நெய்தர் போர் வாட்டர், அதாவது தண்ணீரை தெளித்து 3 முறை தெளித்து தலையில் தெளித்து இந்த நேமா இந்த, ஆனால் எதன் பெயரில் படிக்க வேண்டும், பிதா குமாரன் பரிசுத்தாவினால் நாமத்தினால் தெளித்து ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லி இது கிபி 70 டிடாக் என்கிறவர் எழுதப்பட்டது. இது வரலாற்று குறிப்பு, வரலாற்று புத்தகங்களிலே உண்டு. அப்போ இன்னும் இக்னேஷியஸ் இதை குறித்து எழுதியிருக்கிறார். எஃபேசில் உள்ள சபைக்கு எழுதும் போது அந்த காரியங்களை எழுதியிருக்கிறார். லெட்டர் டு த எஃபேசியன் 1 AD 110 உள்ள அந்த கடிதத்திலே. அப்போ இது இந்த திருத்துவம் என்கிறது எப்பொழுது வந்த உபதேசம், ஆரம்பத்திலே இருந்த ஆதியிலே இருந்த உபதேசம். இடையில வந்தவர்கள் அதை குழப்பும்படியாக பல தவறான கொள்கைகள் கொண்டு வந்த போது அதை ஸ்தாபிப்பதற்காக சங்கம் கூட்டப்பட்டு ஏற்கனவே இருந்த உபதேசத்தை தான் ஆதாரத்தோடு ஸ்தாபித்தார்கள். அதே போலதான் திருமுழுக்கை குறித்தும் கூட சிலர் என்ன எண்ணுவார்கள் என்றால், இதுவும் அந்த தெளிப்பு ஞானஸ்நானம் இந்த காரியங்கள் எல்லாம் பின்ப வந்தது என்று அனைவரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆரம்பத்திலே ஞானஸ்நானம் என்கிறதை எதற்காக பயன்படுத்தினார்கள் என்றால், அது ஒரு கிறிஸ்தவத்துக்கு கன்வெர்ட் பண்ணதனுடைய அடையாளமாகத்தான் பயன்படுத்தினார்கள். ஆகவே தான் இந்த டிடாக் எழுதும் போது ஞானஸ்நானம் எப்படி கொடுக்கிறதே அதை முக்கிய, இப்படி இந்த வாய்ப்பு இல்லையா, அந்த அப்படி கொடுக்க முடியல, இப்படி கொடு என்கிற காரியங்களை அங்கு எழுதி வைத்திருக்கிறார். அப்போ விசுவாசம் தான் முக்கியமே தவிர அந்த விசுவாசத்தை ரட்சிக்கப்பட்டதனுடைய அடையாளமாக, அந்த கன்வெர்ட் ஆனதனுடைய அடையாளமாக தான் ஞானஸ்நானம் என்பதை தான் ஆதியில் இருந்தவர்கள் நம்பிக்கொண்டு வந்தார்கள். இதன் பின்பதாக நெஸ்டோரியன் அப்படி என்கின்ற ஒரு குழு எழும்புகிறது. இந்த குழு என்ன செய்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து மனிதன் தான். அதாவது இதுக்கு முன்பாக சொன்னவர்கள் இயேசு கிறிஸ்து மனிதரே அல்ல, கடவுள் தான். கடவுள் தன்மையிலே இருந்த மனிதனாக வேஷமிட்டார். அவர் மனிதனாக வாழ்ந்தாலும் அவர் முழுவதுமாக கடவுளாக மட்டும்தான் இருந்தார் என்கின்றது போல பேசினார்கள். ஆகவே தான் அவருக்கு என்னது அடித்தாலும் வலிக்காது, அவர் கடவுள், ஆகவே அவர் சகித்தார் என்பது என்ற பேச்சுக்கள். அப்ப அது கடவுளுடைய தியாகத்தை கொச்சைப்படுத்துவது போல அமைந்தது. இப்பொழுது வந்தவர்கள் என்ன பேசுகிறார்கள், இதன் பின்பதாக வந்தவர்கள் ஒரு நெஸ்டோரியன் என்கின்ற குரூப், அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து கடவுள் அல்ல, கடவுளுக்கு கீழானவர், அவர் மனிதர் தான். அவர் மனிதர், அதன் பிறக்கும் போது அவர் மனிதராக பிறந்தார். அவரை கடவுள் பிதாவானவர் கடவுள் அது அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தினார், கடவுள் தன்மைக்கு நேராக உயர்த்தினார் என்பது போல சில வசனங்களை வைத்துக் கொண்டு பேச ஆரம்பித்தார்கள். அப்ப இதை முறியடிக்கும் வண்ணமாகத்தான் எபேசுவிலே ஒரு கவுன்சில் கூட்டப்படுகிறது. கவுன்சில் ஆஃப் எபேசு 431ஆம் ஆண்டுல. அப்ப அங்க என்ன நிரூபிக்கப்படுகிறது, இல்ல இயேசு கிறிஸ்து கடவுளாகவும் இருந்தார், மனிதனாகவும் இருந்தார். இயேசு கிறிஸ்து கடவுளாக இருக்கின்ற அதே வேளையிலே பூமியில மனிதனாகவும் இருந்தார். அவர் கடவுள் தான், ஆனால் மனிதர். இதற்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்னவென்றால், காட் பேரியர் ஆர் கிரைஸ்ட் பேரியர் என்கின்ற வார்த்தை, அதாவது மரியாதை குறிப்பிடும் போது பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டுதான் அந்த வார்த்தை காட் பேரியர் ஆர் கிரைஸ்ட் பேரியர். இந்த நெஸ்டோரியன் சொன்னது அவர் கிரைஸ்ட் பேரியர், காட் பேரியர் கிடையாது. ஆனால் அங்கே இந்த கூட்டத்தில் நிரூபிக்கப்பட்டது அவர் காட் பேரியர் தான். மரியாள் கடவுளைத்தான் சுமந்தார். மரியாள் பிறக்கும் இயேசு கிறிஸ்துவை கருவிலை சுமக்கும் போதே அவர் பரிசுத்தாவியினால் உற்பவிக்கப்பட்டு அவர் கடவுளாகத்தான் இருந்தார் என்கின்றதுதான் இங்கே நிரூபிக்கப்பட்டது. இந்த நெஸ்டோரியன் கொள்கைக்காரர்கள் பிறக்கும் போது மனிதனாக இருந்தார், அதன் பின்பதாக மனிதனுடைய அந்த தியாக செயல் நிமித்தமாக பிதாவானவர் அவர் கடவுள் நிலைக்கு உயர்த்தினார். இது தவறான உபதேசம் என்று சொல்லி கவுன்சில் ஆஃப் எபேசுவிலே
அந்த தவறான கொள்கை முறியடிக்கப்பட்டது. இதன் பின்பதாக வந்தவர்கள் சரி இயேசு கிறிஸ்து கடவுளும் தான் மனிதனும் தான், ஆனால் அந்த அவரிடத்துல கடவுள் தன்மை தான் மேலோங்கி இருந்தது, மனிதன் சற்று குறைவு, அதாவது ஒரு 60% கடவுள் 40% மனிதன் என்ற நிலைமையில் காணப்பட்டார் என்று சொல்லி, இல்லை இன்னும் சிலர் 40% மனிதன் 60% கடவுள் என்பது போன்ற ஒரு பிரச்சனை வந்தது. இதை முறியடிக்கும் விதமாகத்தான் கவுன்சில் ஆஃப் கல்தே என்கின்ற இடத்திலே 451ஆம் ஆண்டிலே ஒரு கூட்டம் கூடப்படுகிறது. அங்கே கூடும்போது வேத வசனங்களின் அடிப்படையிலே அவர் 100% கடவுளாக இருந்தார். 50% எல்லாம் கடவுள் கிடையாது, அவர் 100% கடவுள், அவருடைய கடவுளுக்கு சமமானவர். அதே வேளையிலே அவர் 100% மனிதனாக இருந்தார். மனிதர்களுக்கு உள்ளது போன்ற உணர்ச்சிகள் அவருக்கு இருந்தது, அவருக்கு பசி எடுத்தது, அவருக்கு தாகம் எடுத்தது, அவருக்கு தூக்கம் வந்தது என்று சொல்லி அங்கே நிரூபிக்கப்படுகிறது. அப்போ இந்த இவ்வளவு கொள்கைகள், அதாவது கடவுளுடைய தன்மை குறித்த இந்த கொள்கைகள் எல்லாம் கிட்டத்தட்ட 451க்குள்ளாக சபை தலைவர்களால் அன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இது எல்லாம் சும்மா ஏதோ ஒன்று யாரெல்லாம் இதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லி ஒரு 10 பேர் கைது வைக்கிறீர்களோ அப்ப இதுதான் 5 அப்படி அல்ல, ஆதாரபூர்வமாக யாராலும் எதிர்த்து பேச முடியாத அளவிற்கு வசன ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டு அதன் பின்பதாகத்தான் இந்த கவுன்சில் நிறைவேறும். இது ஏதோ வெறும் ஒரு நாள்ல அவசர அவசரமாக கூட்டி விட்டு உன்னுடைய கருத்தை சொல், என்னுடைய கருத்தை சொல், இவருடைய கருத்துக்கு யார் ஆதரவு அளிக்கிறீர்கள், ஒரு 10 பேருக்கு கை தூக்குறீர்களா, இவருடைய கருத்துக்கு 5 பேரா, அப்ப இதுதான் சரி என்ற அடிப்படையில் முடிவெடுப்பதல்ல. அந்த கவுன்சில் என்பது பல நாட்கள் செல்லும், பல ஆர்குமெண்ட் செல்லும். ஆர்குமெண்ட் சென்று அதிலே பேசினவர்கள் வாயெடுத்து போகத்தக்கதாக அந்த அளவுக்கு ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டு ஸ்தாபிக்கப்பட்டதான் இந்த உபதேசம். காரணம் என்னது? இது வேத அடிப்படையிலான உபதேசம். சரி, இப்படி சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. அதன் பின்பதாக நம்ம இன்னைக்கு ஈஸ்டர் இந்த காரியத்தை குறித்து கூட என்ன சொல்வார்கள், ஈஸ்டர் என்கின்ற வார்த்தை பின்னாளிலே வந்தது, அது என்றைக்கு ஆரம்பித்தது என்பதுக்கு சரியான குறிப்பில்லை. ஆனால் ஈஸ்டர் குறித்த விவாதம் 2ஆம் நூற்றாண்டிலே நடந்திருக்கிறது. என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அனுசரிக்கிறது எப்படி, எந்த நாளிலே அனுசரிக்கலாம் என்று சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் வந்திருக்கிறது. எப்போது என்றால் 199ஆம் ஆண்டு, கிபி 199 விக்டர் என்கின்றவர் பிஷப்பாக இருக்கின்ற அந்த வேளையிலே, அதாவது அந்த நாட்களிலே சிலர் என்ன எண்ணி கொள்கிறார்கள், நிசான் மாதம் 14ஆம் நாள், அன்றைக்கு தான் இயேசு கிறிஸ்து, நிசான் மாதம் 14ஆம் நாள் தான் பஸ்கா, அன்றைக்கு தான் இயேசு கிறிஸ்து கொல்லப்படுகிறதா. அதன் பின்பதாக வருகிற ஒரு ஞாயிற்றுக்கிழமையை நாம் என்னது என்றால் ஞாயிற்றுக்கிழமையை தான் நாம் என்னது உயிர்த்தெழுதல் நாளாக அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் வருகிறது. இன்னொரு குரூப் சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை, நாம் அந்த நிசான் 14ஆம் நாளையே இயேசு கிறிஸ்துவின் மரித்த நாளாகவும் உயிர்த்த நாளாகவும் ஒரே நாளில் நாம் அனுசரித்து விட்டுவோம் என்று சொல்லி இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே அங்கே ஒரு பிரச்சனை வருகிறது. அதன் பின்பாக சரி, யாரெல்லாம் நாங்கள் இதை அனுசரிக்கிறோம், நீங்கள் அதை அனுசரிக்கிறீர்கள் என்கின்ற விதத்திலே அந்த முடிவு செல்லுகிறது. அதன் பின்பதாக இந்த 4ஆம் நூற்றாண்டிலே தான் ஒரு முடிவுக்கு வருகிறது. எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இந்த டேட்டை பிக்ஸ் செய்வோம் என்று சொல்லி மார்ச் 21க்கு பிறகு வருகின்ற முழு நிலவுக்கு பின் வருகின்ற முதல் ஞாயிறு என்கின்ற அடிப்படையில் ஒரு நாளை பின் செய்கிறார்கள். அதன் பிறகு பல ஆண்டுகள் கழித்து அதுவும் வேறு வித கால்குலேஷன் அடிப்படையில் மாற்றுகிறார்கள். எப்படி ஈஸ்டருக்கான காரியங்கள் பின்பற்றுகிறார்கள். இந்த 199ஆம் ஆண்டு விக்டர் என்கிற ஒரு பிஷப்பாக இருக்கும்போதுதான் இத்தாலிய மொழி சபைகளுக்குள்ளாக கொண்டு வரப்படுகிறது. அதுவரைக்கும் இந்த ரோமர்களுடைய மொழி என்னவென்றால் இத்தாலியன் தான், இத்தாலி மொழி தான். இந்த ரோமர்களுக்கு முன்பாக யார் அரசாண்டார்கள் என்றால் கிரேக்கர்கள் அரசாண்டார்கள். கிரேக்கர்கள் அரசாண்ட போது அவர்களுடைய மொழி உலகம் முழுவதும் பரவிட்டு, இப்பொழுது அவர்களுடைய ஆட்சி கவிழ்ந்தாலும், அவர்களுடைய ஆட்சி கவிழ்ந்து ரோமர்கள் வந்தாலும் அவர்களுடைய மொழி அழியவில்லை, நீண்ட நாட்கள் நிலைத்திருந்தது கிரேக்க மொழி. எப்படி இந்தியாவை ஆண்ட இங்கிலாந்து மக்கள் அவர்களுடைய நாட்டுக்கு சென்றாலும் ஆங்கில மொழி
இன்றைக்கும் அவர்கள் போன இடங்களிலும் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறதோ, ஒரு பொது மொழியாக இருக்கிறதோ, அன்றைக்கு அதே போல கிரேக்கம் ரோமர்களுடைய ஆட்சி காலத்திலும் கிரேக்க மொழிதான் முதன்மை மொழியாக காணப்பட்டுக் கொண்டிருந்தது, ரோமர்களுடைய சொந்த மொழியை காட்டிலும். ஆகவேதான் நாம் வேதத்தில் படிக்கும் போது புதிய ஏற்பாடு எழுதின அத்தனை பேரும் கிரேக்க மொழியிலே தான் எழுதியிருப்பார்கள். இந்த புதிய ஏற்பாடு ஆசிரியர்கள் எல்லாருமே யூதர்கள் தான். யூதர்களுக்கென்று சொந்த மொழி என்னது? எபிரேயம். எபிரேயத்திலே புதிய ஏற்பாடு எழுதப்படவில்லை. காரணம், சொந்த மொழியை காட்டிலும் எது அதிக அளவில் தெரியும்? சொந்த மொழியை காட்டிலும் கிரேக்க மொழி அதிக அளவிலே அவர்களை ஆக்கிரமித்திருந்தது. அது ஒரு பொது மொழியாக அறியப்பட்டிருந்தது. ஆகவே தான் கிரேக்க மொழியை புதிய ஏற்பாடு எழுதப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த விக்டர் என்கிறவர் இவர் என்ன செய்கிறார்? லத்தீன் மொழிக்கு மாற்றம் செய்கிறார். நாம் என்னது ஆராதனை முறையெல்லாம் லத்தீன் மொழிக்கு மாற்றம் செய்வோம் என்கின்ற ஒரு இது கொண்டு வருகிறார். அப்படித்தான் இந்த லத்தீன் மொழி வருகிறது. இதன் பின்னாலே என்னது? மேற்கு, நான் சொன்னேன் மேற்கு கிழக்கு என்று இரண்டாக ரோம சாம்ராஜ்யம் பிரிந்தது என்று. மேற்கு சாம்ராஜ்யம் முழுவதும் லத்தீன் மொழி பேசுகிறவர்களாக மாறினார்கள். லத்தீன் மொழியிலே ஆராதனை என்கின்ற அளவுக்கு. கிழக்கு சாம்ராஜ்யத்தில் இருந்த மக்கள் கிரேக்க மொழியை தான் அடிப்படையாக கொண்டிருந்தார்கள். இந்த பின்னாளில் வருகிறத சொல்லுகிறேன். இந்த இரண்டு சாம்ராஜ்யம் பிரிந்தது போல பின்னாலே இந்த சபையும் இரண்டாக பிரிக்கிறது. மேற்கத்திய சபை, கிழக்கத்திய சபை, வெஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ், ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் என்று சொல்வார்கள். இந்த வெஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சபை தான் இப்பொழுது ரோமன் கத்தோலிக்க சபையாக அறியப்படுகிறது. ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சபை இப்பொழுதும் அதே பெயரில் தான் அறியப்படுகிறது. சரி, இதை குறித்து எல்லாம் பார்ப்போம். சரி, இப்படி இவர் இங்கே லத்தீன் மொழியை அறிமுகம் செய்கிறார். இதன் பின்பதாக இந்த 3ஆம் நூற்றாண்டில் தான் பைபிள் தொகுக்கப்படுகிறது, வேதாகமம் தொகுக்கப்படுகிறது. அது தொகுக்கப்படுகிறது எப்படி என்றால், பழைய ஏற்பாடு ஏற்கனவே யூதர்களால் தொகுக்கப்பட்டது. கிபி 200ஆம் ஆண்டுகளிலேயே பழைய ஏற்பாடு யூதர்களால் தொகுக்கப்பட்டது. காரணம், பழைய ஏற்பாடு யாருக்கு கொடுக்கப்பட்டது? யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஏற்கனவே தொகுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த 200ஆம் ஆண்டுகளில் தான் யூதர்கள் இன்னொரு விஷயத்தை என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த கிரேக்கர்கள் யூதர்களை ஆண்டு கொண்டிருந்த போது இந்த பழைய ஏற்பாட்டை டிரான்ஸ்லேட் பண்ணுகிறார்கள். எதுக்கு? கிரேக்க மொழிக்கு டிரான்ஸ்லேட் செய்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. அவர்கள் எபிரேயர்கள். அந்த கிரேக்கர்களுடைய ஆளுகை காலத்திலே இவர்கள் அதை கிரேக்கத்துக்கு டிரான்ஸ்லேட் செய்கிறார்கள். இந்த கிரேக்கத்துக்கு டிரான்ஸ்லேட் செய்யும் போது அவர்கள் அந்த நாட்களிலே இந்த கிபி 400க்கும் 1ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்திலே சில நூல்கள் எழுதப்பட்டது. குறிப்பாக 400க்கும் 200க்கும் இடைப்பட்ட காலத்திலே. அது கடவுளால் எழுதப்பட்டது அல்ல. நாம் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், இனி நான் என்னது அடுத்த ஒரு தீர்க்கதரிசியாக எலியா தீர்க்கதரிசியை தான் அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அதன் பின்பதாக யாரையும் அனுப்பியிருக்க மாட்டார். அதுவரைக்கும் நீங்கள் மோசே சொன்னதை கேளுங்கள் என்று சொல்லியிருப்பார். நீங்கள் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் கடைசியை படித்தால் தெரியும், கடைசி அதிகாரத்தை. இனி நான் உங்களுக்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். அது வரைக்கும் யார இது மோசே ஏற்கனவே உள்ள உங்களுக்கு இருக்கிறதை ஃபாலோ செய்யுங்கள் என்பதாக சொல்லியிருப்பார். அந்த எலியா தீர்க்கதரிசி வருகிற வரைக்கும் அதனுடைய பொருள் என்னது? வேற யாரையும் அனுப்ப மாட்டேன் என்பது பொருள். அப்ப எலியா தீர்க்கதரிசி யார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லும் போது யோவானை சுட்டி காட்டி, வர இருக்கிறவனாகிய எலியா இந்த யோவான் தான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். யோவான் வருகிறது வரை, மல்கியாவில் இருந்து யோவான் வரைக்கும் ஆண்டவர் யாரையும் அனுப்பவில்லை. ஆனா இந்த காலகட்டத்திலேயும் என்னது சில புஸ்தகங்கள் எழுதப்பட்டது. இந்த எழுதப்பட்ட புஸ்தகங்களையும் இந்த எபிரேய மக்கள் தங்களுடைய வேதத்திலே வைத்துக் கொள்ளவில்லை. ஆனால் இந்த கிரேக்க மொழியில டிரான்ஸ்லேட் செய்தார்கள் அல்லவா? அந்த கிரேக்க மொழியில டிரான்ஸ்லேட் செய்யும் போது இந்த புஸ்தகங்களையும் சேர்த்துக் கொண்டார்கள். அதுதான் தள்ளுபடி ஆகமம் என்று நாம் சொல்லுகிறோம். அப்போது கிரேக்க மொழியில் அது செப்டுஜென்ட் என்று சொல்வார்கள். அந்த மொழிபெயர்க்கப்பட்ட வேத கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்ட வேதத்தை செப்டுஜென்ட் என்று சொல்வார்கள். இந்த செப்டுஜென்ட் என்கின்ற வேதம் கிரேக்க மொழி
பழைய ஏற்பாட்டை கிரேக்கத்திலே மொழிபெயர்த்த வேதம் தான் செப்துஜன். இதிலே அந்த தள்ளுபடி ஆகமங்கள் இருக்கும். அதுல மக்கபேயர் 1, மக்கபேயர் 2 இந்த ஞான நூல் என்று சொல்லி சில நூல்கள் எக்ஸ்ட்ராவா இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அல்லது அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலத்திலே அநேகருக்கு என்ன இல்லை, இந்த எபிரேய வேதம் இருக்கிறதை காட்டிலும் கிரேக்க இந்த செப்துஜன் வேதம் தான் அநேக இடத்திலே காணப்பட்டது. வேதத்தை எழுதின அப்போஸ்தல நடவடிக்கைகளாகட்டும், லூக்கா எழுதியிருக்கிறார், பவுல் அப்போஸ்தலன் ஆகட்டும், பல இடங்களில் பழைய ஏற்பாட்டிலிருந்து வசனங்களை மேற்கோள் காட்டியிருப்பார்கள். நீங்க அந்த வசனத்தை படிச்சு பார்த்தா தெரியும். பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற அதே வசனத்தை இங்க எழுதும் போது சில வசனங்களுடைய வார்த்தைகள் மாறி இருக்கும். ஏன்னா இவர்கள் அந்த மொழிபெயர் இந்த செப்துஜன் என்கிற வார்த்தை வேதத்திலிருந்து தான் இந்த மேற்கோளை காட்டியிருப்பார்கள். காரணம் அதுதான் அன்னைக்கு அவங்களிடத்துல இருந்தது. எபிரேய வேதாகமும் எல்லாரிடத்திலும் அவைலபிளாக இல்லை. இந்த மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்கத்திலே மொழிபெயர்க்கப்பட்ட வேதம் அநேக இடத்திலே எளிதாக கிடைக்கக்கூடிய விதத்தில் இருந்தது. அந்த கிரேக்க ஒரிஜினல் அந்த கிரேக்க மொழி வேதாகமும் அநேக இடத்துல இல்லை. உதாரணத்துக்கு மத்தேயு எழுதும் போது இயேசு கிறிஸ்து ஆலயத்திலே சென்றார், வேதத்தை வாசித்தார். இயேசு கிறிஸ்து வாசித்த வேதம் அந்த ஆலயத்தில் இருந்த வேதம் எபிரேய வேதம் தான். இயேசு கிறிஸ்து வாசித்தது எபிரேய வேதம் தான். மத்தேயு எழுதும் போது எப்படி அவர் எதை மேற்கோள் அவர் எழுதும் போது எதை மேற்கோள் காட்டு மத்த இடத்துல இருந்தது அதுதான் எழுதும் போது இந்த கிரேக்கத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமம் தான். மத்தேயு எழுதும் போது தரித்திரருக்கு சுவிசேஷத்துக்கு பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார் என்று சொல்லி எழுதியிருப்பார் அல்லவா. நீங்கள் ஏசாயா புஸ்தகத்தில் எடுத்து பார்த்தால் எப்படி இருக்கும், கர்த்தராகிய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார் என்று இருக்கும். ஏன் இந்த இதை வர சில பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனங்களை புதிய ஏற்பாட்டில் மேற்கோள் காட்டும் பொழுது சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். ஏன் அந்த வித்தியாசம் என்றால், புதிய ஏற்பாட்டிலே எழுதினவர்களிடத்தில் இருந்த அந்த பழைய ஏற்பாட்டு வேதம் எதுவென்றால் கிரேக்கத்திலே மொழிபெயர்த்த வேதாகமம். ஒரிஜினல் எபிரேய வேதாகமம் அநேக இடங்களில் கிடைக்கப்படாத சூழ்நிலை காணப்பட்டது. சரி, அப்போ கிபி 90 அந்த ஆண்டுகளிலே ஜமீனா என்கின்ற இடத்திலே யூதர்கள் மறுபடியும் கூடுகிறார்கள். மறுபடியும் கூடி பழைய ஏற்பாட்டை அவர்கள் தொகுக்கிறார்கள். யார்? யூதர்கள். இப்போ கிரேக்கத்திலே மொழிபெயர்த்த போது சில புத்தகங்களை கூடுதலாக இணைத்திருக்கிறோம். இதை என்ன செய்வது என்று சொல்லி அங்கே விவாதம் நடக்கிறது. யூதர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்றால், இல்லை, இந்த 400 மல்கியா தீர்க்கதரிசிக்கு பின்பதாக வந்த புத்தகங்கள் கடவுளுடைய வார்த்தைகள் அல்ல, அதை நாம் இணைக்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்லி யூதர்களே என்னது முடிவெடுக்கிறார்கள். அங்கே பழைய ஏற்பாட்டு கடைசியாக கிபி 90 ஜமீனா என்கின்ற இடத்துல தொகுக்கப்படுகிறது. அதுல எது இல்லை, அதுல இந்த தள்ளுபடி ஆகமங்கள் இல்லை. சரி, இது பழைய ஏற்பாட்டு தொகுக்கப்பட்டது கிபி 90. அதன் பின்பதாக புதிய ஏற்பாட்டு எப்படி தொகுக்கப்பட்டது என்றால், புதிய ஏற்பாட்டு பல விதங்களில் தொகுக்கப்பட்டது. கடைசியிலே கூட சொல்லியிருந்தேன், இவ சுவிசேஷங்களை 4 சுவிசேஷம் என்று சொல்லி ஒருத்தர் தொகுத்தார் என்று சொல்லி மார்சியன் என்கிறவர், அவர் ஒரு தவறான ஊழியர். தன்னுடைய கொள்கைக்கு ஆதாரமாக பவுல் அப்போஸ்தலன் எழுதிய வெறும் 10 நிருபங்களையும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை இவர் தனக்கேற்றபடி சில எடிட் செய்து மார்சியன் காஸ்பல் என்று சொல்லி அதை மட்டும் எடுத்து தொகுத்து வைத்திருந்தார். ஆனால் அன்றைக்கு எல்லா சபையிலும் எல்லா புத்தகங்களும் இல்லை. இப்ப பவுல் எபேசுக்கு ஒரு கடிதம் எழுதினார் சொன்னால் எபேசு இடத்துல அந்த கடிதம் இருக்கும். அதே வேளையிலே அந்த எபேசு சபையிலிருந்து வாசித்து முடிக்கப்பட்டவன் இன்னொரு சபைக்கு செல்லும். ஆனால் எல்லா சபைக்கும் செல்லுமா என்று கேட்டா இல்லை. ஒவ்வொரு சபை, இந்த சபையில இருக்கிற கடிதம் சில வேளையில் அந்த சபையில இருக்காது. அப்போ எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக தொகுக்க வேண்டும் என்கிற முடிவு எடுக்கப்படுகிறது. அதன்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் சிலர் 21 புத்தகங்கள் என்று சொல்லி தொகுக்கிறார்கள். இந்த 21 புத்தகங்களும் புதிய கடவுளுடைய வார்த்தை என்று சொல்லி தொகுக்கிறார்கள். கடைசியிலே அத்தனேசியஸ், ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, அந்த நான் இந்த உலகத்துக்கு எதிராக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார் அல்லவா, அவர் 27 புத்தகங்களை அங்கே தொகுக்கிறார். அவர் பட்டியல் எடுக்கிறார், இவைகள் தான் என்று சொல்லி. ஆனால் அப்பொழுது அவர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவர் அந்த 367 இறந்து போகிறார். கடைசியாக அந்த கவுன்சில் கூடி எப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டதாக மாறுகிறது என்றால் கிபி 390 கிபி 397 கர்த்தாஜ் என்கின்ற இடத்திலே கூடின கவுன்சிலே புதிய ஏற்பாடு 27 புஸ்தகங்கள் தான். இந்த 27 புஸ்தகங்களும்
கடவுளுடைய வார்த்தை, இதற்கு மிஞ்சினவைகளை நாம் கடவுளுடைய வார்த்தைக்காக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அங்கு ஒரு முடிவுக்கு வருகிறார். ஏன் அந்த இவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்னவென்றால், அந்த நாட்களிலே அதே அநேக புத்தகங்கள் காணப்பட்டது. நாம் மத்தேயு, மார்க்கு சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம் என்றெல்லாம் படிக்கிறோம் அல்லவா? பேதுரு எழுதின சுவிசேஷம் என்ற ஒரு புத்தகம் இருந்தது. பர்னபாவின் சுவிசேஷம் என்ற புத்தகம் இருந்தது. ஒரு அப்போஸ்தலனுடைய பெயரிலே பல பல விதமாக புத்தகங்கள் இருந்தது. ஆனால் அந்த புத்தகங்கள் அவர்கள் தான் எழுதினார்களா என்கின்றதுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை. இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் மார்க் தான் எழுதினார் என்பதற்கு ஆதாரம் உண்டு, ஆதாரம் அவர்களுக்கு கிடைத்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் மத்தேயு தான் எழுதினார். ஆனால் மற்ற சில புத்தகங்கள் அவர்கள் தான், அவர்களுடைய பெயர்ல இருக்கிறது, அவர்கள் தான் எழுதினார்களா இல்ல அவர்களுடைய பெயர்களில் வேற யாராவது எழுதினார்களா என்பதற்கு எந்தவித ஆதாரம் இல்லை. அப்படிப்பட்ட புத்தகங்களை ரிஜெக்ட் செய்தார்கள். இன்னும் வேறு எப்படி ரிஜெக்ட் செய்தார்கள், அதாவது அவர்கள் ரிஜெக்ட் எந்தவித புத்தகங்களை எப்படி அங்கீகரித்தார்கள் என்று, கடவுளுடைய வார்த்தை என்று அங்கீகரித்தார்கள் என்றால், அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி அல்லது அப்போஸ்தலர், அங்கீகரிக்கப்பட்ட அப்போஸ்தலர் எழுதியிருக்க வேண்டும், அல்லது அந்த அங்கீகரிக்கப்பட்ட அப்போஸ்தலர்களோடு கூட இருந்தவர்கள், அந்த அப்போஸ்தலர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். இப்போது லூக்கா சுவிசேஷம் எழுதியிருக்கிறார் என்றால் லூக்கா அப்போஸ்தலர் இல்லை, ஆனால் அந்த லூக்காவை பவுலோடு கூட பயணித்திருக்கிறார், பவுலோடு கூட பயணித்து பவுலுடைய கூட இருந்தவர், அப்போ பவுலால் அங்கீகரிக்கப்பட்டவர். அதே போல மார்க்கு அப்போஸ்தலர் இல்லை, இந்த மார்க்கு என்கிறவர் ஆரம்பத்திலே பவுலோடு இருந்தவர், அதன் பின்பதாக பேதுருவோடு இருந்தவர், மறுபடியும் பவுலால் அங்கீகரிக்கப்பட்டு மார்க்குவை எனக்கு எங்களது அனுப்புங்கள் என்று சொல்லி கேள்வி ரிக்வெஸ்ட் செய்தவர். அப்போ மார்க்கு இப்படி அப்போஸ்தலர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. இப்படி அந்த ஆதாரத்தின் அடிப்படையிலே தான் இவர்கள் கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். அப்போ இவர்களுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையில புத்தகங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அங்கீகரிக்கப்பட்ட அப்போஸ்தலர் அல்லது அப்போஸ்தலர்களால் நேரடியாக அங்கீகரிக்கப்பட்ட அவர்களோடு கூட இருந்தவர்கள் என்கின்ற அடிப்படையில அவர்கள் எழுதியிருந்தால் நம் அதை கடவுளுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளலாம் என்கின்ற முடிவு. அடுத்ததாக ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம், ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம், அந்த புஸ்தகத்துக்கு இப்போது புதிதாக ஒரு சபையினர் ஒரு புஸ்தகம் கொண்டு வருகிறார்கள், இது எங்களிடத்திலே 1ஆம் நூற்றாண்டிலிருந்து இருக்கிறது என்று சொல்லி கொண்டு வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இந்த ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட கன்ஃபார்ம் ஆக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் இந்த அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்டது என்று சொல்லி கன்ஃபார்ம் ஆக்கப்பட்ட புஸ்தகத்தில் உள்ள கருத்துக்களுக்கு இந்த கொண்டு வருகிற இந்த புத்தகம் முரணாக இருக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே ஒரு புஸ்தகத்தை அங்கீகரித்தார்கள். அதாவது ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு புஸ்தகங்கள் இருக்கும். எபேசு சபையில பவுல் எழுதின அந்த எபேசு நிறுவம் இருக்கும், ஒருவேளை அங்கே கூட இருக்காது, அந்த சபையில வாசிக்கப்பட்டு இன்னொரு சபைக்கு அனுப்பப்பட்டிருக்கும், அதனுடைய பிரதி அங்கே இருக்கும். அப்போ இதே போல அது எல்லாம் எல்லா இடத்திலும் கலெக்ட் செய்யப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. அப்போ திடீரென்று இப்படி வதிக்கும் போது மட்டுமல்ல ஏகப்பட்ட தவறான பெயர்களிலே எழுதப்பட்ட நம்பகத்தன்மை இல்லாத புஸ்தகங்கள் எல்லாம் இருக்கின்ற போது அதை எப்படி நம்புவது என்பதற்கு ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆக்கப்பட்ட புஸ்தகத்துக்கு முரணாக இந்த ஏற்றுக்கொள்ள வேண்டிய அந்த புஸ்தகத்தின் கருத்துக்கள் இருக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையில் தீர்மானம் எடுத்தார்கள். அடுத்ததாக சபைகளிலே பரவலாக நீண்ட நாட்களாக, அதாவது 1ஆம் நூற்றாண்டிலிருந்து பயன்பாட்டில் உள்ள புஸ்தகமாக இருக்க வேண்டும். திடீரென்று 2ஆம் நூற்றாண்டிலே வந்து யாரோ எழுதினதாக இருந்து விடக்கூடாது. 1ஆம் நூற்றாண்டிலே அப்போஸ்தலர் இருந்த காலத்திலேயே சபைகளிலே பரவலாக, ஏதோ எங்க ஒரு சபையில மட்டுமல்ல, சபையில் அந்த சபையில பரவலாக பயன்படுத்தப்பட்ட ஒரு புஸ்தகமாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே 27 புஸ்தகங்களை அங்கீகரித்தார்கள். இந்த 27 புஸ்தகங்களையும் கூட எடுத்த உடனடியாக அங்கீகரித்துக் கொள்ளவில்லை. நம்ம இப்பொழுது இருக்கிற இந்த 27 புஸ்தகத்தையும் அங்கீகரிக்கவில்லை. சில புஸ்தகங்களை சந்தேகத்தின் பேரிலே வைத்திருந்தார்கள். உதாரணத்திற்கு யூதா புஸ்தகம், 2 பேதுரு புஸ்தகம், எபிரேயர் எழுதின நிருபம், யாக்கோபு எழுதின நிருபம், இவைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்கின்ற அடிப்படையிலே சந்தேகத்துக்குரியதாக வைத்துக் கொண்டார்கள். உதாரணத்துக்கு யாக்கோபு எழுதின நிருபத்தை ஏன் சந்தேகத்துக்கு அடியில் வைத்துக் கொண்டார்கள்? யாக்கோபு எழுதினார் என்கின்ற நம்பகத்தன்மை இருந்தது. ஆனாலும் அவர் இதை கிபி 46 எழுதின புஸ்தகம் அது, அதாவது ஆரம்பத்திலே எழுதியிருக்கிறார். அந்த வேளையிலே முழுவதுமாக கிறிஸ்துவின் சிந்தனைகளை அறிந்து முழு வெளிப்பாடை பெற்று எழுதினாரா என்கின்றதிலே அவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. காரணம், அந்த புஸ்தகத்தை விளங்கி கொண்டதினாலே சில பிரச்சனைகள் இருந்தது. உதாரணத்துக்கு பேதுரு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பின்பாலும்
அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வரைக்கும் அவருக்கு என்னது ஒரு முழு வெளிப்பாடு கிடைக்கவில்லை. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே தான் அவருக்கு என்ன கிடைக்கிறது? இயேசு கிறிஸ்து புறஜாதிகளையும் அங்கீகரித்திருக்கிறார், யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்கின்ற உண்மையை பேதுருவுக்கு அப்பொழுதுதான் விளங்குகிறது. அப்பொழுதுதான் அவருக்கு விளக்கி காண்பிக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வரைக்கும் பேதுருவை கூட என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்? அவர் அப்போஸ்தலர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்? கடவுள் யூதர்களுக்கு மாத்திரம் தான் தேவன், யூதர்களுக்கு தான் ரட்சிப்பு என்கின்ற கொள்கையை தான் நம்பிக்கொண்டிருந்தார். வந்த வெளிப்பாடு அவருக்கு பின்னாலே தான் கிடைக்கிறது. அப்படி இருக்க யாக்கோபு இது ஆரம்ப கட்டத்தில் எழுதியிருக்கிறார். ஒரு கிபி 50-60க்கு பின்பாக எழுதியிருந்தால் கூட பரவாயில்லை, 46ல எழுதியிருக்கிறார். அப்படியான என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் சிந்திக்கிறார். காரணம் அதிலே இருந்த சில கருத்துக்கள் பவுல் எழுதின சில கருத்துக்களுக்கு எதிராக இருப்பது போல அவர்களுக்கு அன்றைக்கு தோன்றுகிறது. பவுல் என்ன சொல்லுகிறார்? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், கிரியைகள்னால் அல்ல என்கின்ற கருத்தை எழுதியிருக்கிறார். யாக்கோபு விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகள்னாலும் நீதிமானாக்கப்படுகிறோம் என்கின்ற அந்த வாசகம் இருக்கும். இப்போ இந்த குழப்பம் ஏற்படுகிறது. கடைசியாக இல்லை, இரண்டும் முரண் அல்ல, அதை நாம் புரிந்து கொள்வதிலே உள்ள சிக்கல் என்பதை புரிந்து கொண்டு, அதாவது பவுல் எழுதுகிறார் அல்லவா எபேசுவிலே 2ஆம் அதிகாரத்திலே, நாம் நற்கிரியைகளை செய்வதற்காக நான் ரட்சிக்கப்படுகிறோம், நாம் ரட்சிக்கப்படுவதற்காக நற்கிரியைகளை செய்யவில்லை, நாம் ரட்சிக்கப்பட்டது எதற்காக? நற்கிரியை செய்வதற்கு. அந்த அடிப்படையில் தான் யாக்கோபு எழுதியிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அதை அங்கீகரிக்கிறார். எப்படி இதே போல எபிரேயர் புஸ்தகம் நீண்ட விவாதத்துக்கு பின்பதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது ஆதியிலே ஆரம்பத்தில் 1ஆம் நூற்றாண்டிலே சபைகளிலே பயன்படுத்தப்பட்டது என்கின்ற தெளிவு இருந்தாலும் அதனுடைய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை, ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்கின்ற அடிப்படையில் விவாதம் நடந்தது. ஆனால் அதிலே ஆசிரியருடைய பெயர் தெரியவில்லை. ஆனாலும் அதனுடைய கருத்துக்கள் மற்ற புத்தகங்களுக்கு முரண்படவில்லை, சபையில் நீண்ட நாட்களாக பரவலாக இருக்கிறது என்கின்ற அடிப்படையிலே, அதில் தீமோத்தே குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்கின்ற அடிப்படையிலே அதையும் ஏற்றுக்கொண்டார். எப்படி பல விவாதங்களுக்கு உட்பட்டபடி சோதனை செய்து எல்லா புஸ்தகங்களையும் அல்ல, கண்டிப்பாக இது தேவனுடைய வார்த்தை தான் என்கின்ற அடிப்படையிலே உத்தரவாதம் உள்ள புஸ்தகங்கள் மட்டுமே 27 புஸ்தகங்கள் தொகுக்கப்பட்டது. இது எப்பொழுது என்றால், முதலாவதாக இதை லிஸ்ட் செய்தவர், இந்த 27 புத்தகங்களை லிஸ்ட் செய்தவர் அத்னேசியஸ் கிபி 367. அதன் பின்பதாக கிபி 397 கர்த்தாஜ் என்கின்ற இடத்திலே கூடின அந்த கவுன்சிலே தான் இந்த புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் தொகுக்கப்பட்டது.